குட் ஈவினிங் ஒன் அண்ட். இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நேற்று வந்துட்டு நம்ம இந்த எக்ஸாம் என்னது, இந்த எக்ஸாமோட இன்ட்ரடக்ஷன்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கொடுத்தோம். இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த 75 கொஷின்ஸ் பேப்பர் 1 பார்ட் பி, அதில் நம்ம வந்துட்டு யூனிட் 4 பார்க்க போகிறோம், இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா? சப்ஜெக்ட் பேர் என்ன? இந்தியன் பாலிட்டி. இந்த இந்தியன் பாலிட்டியில் இன்னைக்கு 3 டாபிக் முடிக்க போகிறோம். ஒன்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் பிரிகாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த 3 டாப்பிக்கை வந்துட்டு முடிக்க போகிறோம். காலையில் நான் வந்துட்டு குரூப்பில் இந்த 3 டாப்பிக்கான வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அவ்வளோ ப்ரீஃபான டீட்டெயில்டாக நம்ம படிக்கணுமா அப்படின்னா நோ நீடு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் கிடைக்கணுங்கோசரம் தான் அந்த வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவோட கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் 1.5 hour இருக்குது, 1 hour இருக்குது, 3 hours வீடியோவுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னீங்க. உங்களுக்கு வந்துட்டு அதை பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் கம்பல்சரி நோட்ஸாக மேக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இப்போ நான் இந்த கிளாஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸாக மேக் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த லைவ் கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு நோட், ஒரு பென் இருக்கணும். இண்டிவிஜுவலாக இந்தியன் பாலிட்டிக்குன்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு நோட் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இதில் நான் என்ன நடத்துகிறேனோ அதை லைன் பை லைனாக எழுதிட்டு வாங்க, ரைட் பண்ணிட்டு வாங்க. நான் அதுக்கான டைம் கொடுப்பேன். அந்த கண்டென்ட்டை வந்துட்டு எப்படி நோட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்ட்டும் அதை நான் கிளாஸ் டைம்லேயே சொல்வேன். ஸோ வந்துட்டு ரெகுலராக நம்ம கிளாஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணாவே ஜிஎஸ் 75 கொஷின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் அந்த 25 கொஷின்ஸ் வந்துட்டு டோட்டலாக 100 கொஷின்ஸ் கிளியராக நம்ம ஒரு 65 இல்லைன்னா 70 போட்டுடலாம். ஓகேங்களா? எஸ்டர்டே சொன்ன மாரி பேப்பர் 2 வந்துட்டு டெக்னிக்கல் பேப்பரை நீங்கள் வந்துட்டு ஜூடிஸ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி ஃபார்மகாலஜி கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ப்ரியாரிட்டி கொடுத்து சிலபஸை நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா? நாம இந்த 1 monthல வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸை முடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டோட நோட்ஸு. இந்த நோட்ஸுமே ப்ரீஃபாக தான் இருக்கும். இவ்வளவும் நான் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்ல. நமக்கு வந்துட்டு இது ஒரு டெக்னிக்கல் பேப்பரில் இது ஒரு பார்ட் பி பேப்பர். ஸ்கோரிங்காக தான் நம்ம இவ்வளோ ப்ரீஃபாக கொஞ்சம் படிக்க போகிறோம். பட் இவ்வளோ ப்ரீஃப் இந்த நோட்ஸ் அப்படியே படிக்கணுமா, அப்படியே நான் பைகாட் பண்ணணுமா, மெமரி பண்ணணுமானா கண்டிப்பாக தேவையில்லை. ஓகேங்களா? நாம் சொல்ல போகிற நோட்ஸை வச்சு நீங்கள் ரிட்டன் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்ல நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது, கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பட் இந்த உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த பிடிஎஃப். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு உங்கள் நோட்ஸ் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நான் நடத்த முடிஞ்ச அளவு ரைட் பண்ணிட்டு வாங்க. இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். ஓகேங்களா? பைலிங்குலாக தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு இப்போ எழுத முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த நோட்ஸை வந்துட்டு நீங்கள் அப்புறமேட்டு பிடிஎஃபாக ஜெராக்ஸாக எடுத்து நான் எங்கெல்லாம் பாயிண்ட்டை ஹைலைட்டட் சொல்கிறேனோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஜிஎஸ் படிக்காமல், ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்காமல் ட்ரக் இன்ஸ்பெக்டராக ஆக முடியாது. ஏன் அப்படின்னா பேப்பர் 2ல் ஃபுல்லாமே நீங்கள் தரவு பண்ணாலும் 200 கொஷின்ஸ் நீங்கள் வந்துட்டு 175 தான் போட முடியும். ஓகேங்களா? 25 கொஷின்ஸ் கண்டிப்பாக யாராலுமே போட முடியாது. இன்னொன்று, இந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. டிஎன்பிசியில் எந்த எக்ஸாமுக்குமே நெகட்டிவ் மார்க் இல்லை, எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இந்தியன் பாலிட்டி போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த நோட்ஸில் வந்துட்டு பேஜ் நம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம சிலபஸே பேஜ் நம்பர் 10லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சாரி, 11 இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்க பிடிஎஃப் படிக்கணுமா அப்படின்னா நான் அதை ஒரு ஷார்ட்டாக கதையாக சொல்லிடுறேன்.
நீங்க அதை வந்துட்டு நோட்ஸா மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளான நோட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு நம்ம வேர்ல்டுல வந்துட்டு ஒரு 7 கான்டினென்ட் இருக்கு. ஓகேங்களா? 7 கண்டங்கள் இருக்கு. ஒன்று ஆசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஓகேங்களா? இதுல ஜாகிரபிக்கலாகவே நம்மளுடைய இந்தியாவுல நம்ம வந்துட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிராஃப் மேப்ல நார்த் ஈஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப பொதுவாகவே நமக்கு வந்துட்டு சன்லைட் அப்படிங்கிறது நமக்கு நிறையவே கிடைக்கும். அது மேஜரா சவுத் இந்தியாவில் சன்லைட் ரேஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். அப்ப யூரோப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யூரோப் கான்டினென்ட், நம்ம இருக்கிறது ஆசியா கான்டினென்ட். அப்ப யூரோப் கான்டினென்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க அதிகமா குளிர் இருக்கும். ஓகேங்களா? சில்ஸ் இருக்கும். அங்க வந்துட்டு சன்லைட் ரேஸ் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். அப்ப அங்க இருக்க பீப்புளுக்கு குளிர்னால கண்டிப்பா உங்களுக்கு போர்வை தேவைப்பட்டது. அந்த போர்வைக்காக காட்டன், ரா மெட்டீரியல் காட்டன் தேவைப்பட்டது, பருத்தி. ஓகேங்களா? அப்ப இந்த காட்டன் இந்த இந்த காட்டன் பிளஸ் அவங்க நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவாங்க. காரஞ்சாரமா அந்த அங்க இருக்க யூரோப்பியன்ஸ் எல்லாமே ஸ்பைசியா சாப்பிடுவாங்க. பட் அங்க இருக்க குளிர் அங்க வந்துட்டு சன்ரைசஸ் இல்லாம அங்க பிளான்ட் எல்லாமே வளராது அவ்வளோக்கு. அப்ப அவங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரியை வந்துட்டு டிபெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஒரு கான்டினென்ட்டை டிபெண்ட் பண்ணாங்க. அதுதான் நம்மளுடைய ஏசியா கான்டினென்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க லேண்ட் வழியா தான் ட்ரேட் வச்சுட்டாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊரல் ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மலையை தாண்டி இது ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ். இதை தாண்டி தான் யூரோப் கான்டினென்ட்ல இருந்து ஆசியா கான்டினென்ட்க்கு லேண்ட் வழியா அந்த யூரோப்பியன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த ஊரல் மலை ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அங்க இருக்க லோக்கல் பீப்புள் அங்க அந்த ஊரல் ஹில் ஸ்டேஷனை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களால ப்ராப்பரா ட்ரேட் பண்ண முடியல. அப்ப அந்த ட்ரேடை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்ப லேண்ட் வழியா ட்ரேடை ஸ்டாப் ஆனவுடனே அங்க இருக்க யூரோப்பியன்ஸ் எல்லாமே எப்படியோ நம்ம ஏசியா கான்டினென்ட்டுக்கு போய் நம்மளுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க கான்டினென்ட்ல என்ன கிடைக்காது? காட்டன் கிடைக்காது. ஆனா காட்டன் எதுக்கு? குளிருக்கு போர்வை தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் காட்டன் தான். அப்ப அதையும் இவங்க வந்துட்டு வாங்கணும். இன்னும் முக்கியமா சொல்லணும்னா மசாலா பொருட்கள், ஸ்பைசி அவங்களுக்கு அங்க இருக்காது. அப்ப அதையும் அவங்க வந்துட்டு இங்க ஏசியா கான்டினென்ட்ல தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நிலப்பரப்பு மார்க்கமா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப யூரோப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கண்ட்ரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு, நெதர்லாந்து, இங்கிலாந்து, அப்புறமேட்டு டென்மார்க், இதே மாதிரி நிறைய போக்சி, இதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே எப்படியோ நம்ம ஏசியா கான்டினென்ட்ல ட்ரேடு வைக்கணும் அப்படின்ட்டு சீ ரூட் மேப் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கடல் பரப்பு வழியா இந்தியாவுக்கு எப்படியோ வரணும் அப்படின்ட்டு, இந்தியாவுக்குள்ள ஏசியா கான்டினென்ட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த முயற்சியில ஃபர்ஸ்ட் அந்த யூரோப் கான்டினென்ட்ல எந்த கண்ட்ரி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா போக்சி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? அவங்கள வந்துட்டு நம்ம போர்ச்சுகீசியர்ஸ் அப்படிம்போம். அங்க இருக்க மக்களை வந்துட்டு போர்ச்சுகீசியர்ஸ் அப்படிம்போம். அதுல இருந்து ஒரு பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா கடல் வழி மார்க்கமா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வராரு. அவர் பேர் தான் வாஸ்கோட காமா. ஓகேங்களா? வாஸ்கோட காமா போக்சியை சேர்ந்தவர். ஓகேங்களா? அப்ப வந்துட்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா வந்தவர் யாரு, யூரோப்ல இருந்து இந்தியா வந்தவர் யாரு, இதுதான் கொஸ்டின்ஸா இருக்கும். அப்ப வாஸ்கோட காமா. இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும்? வாஸ்கோட காமா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படிம்பாங்க. போக்சியா, இங்கிலாந்தா, பிரெஞ்சா, நெதர்லாந்தா, டென்மார்க்கா அப்படிம்பாங்க. அப்ப ஆன்சர் என்ன? போக்சி. இவங்க இவர் வந்துட்டு கடல் வழியா இந்தியாவுக்கு எங்க வர்றாரு அப்படின்னா கேலிக்கட், இப்ப இருக்குல்ல கேரளாவுல கோழிக்கோடு, கேலிக்கட் இருக்குங்களா, அங்கதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு வராரு.
வந்த உடனே அவரு இங்க வெல்கம் பண்ணது யாரு அப்படின்னா சாம்ரன் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் கிங். ஓகேங்களா, அந்த கிங் பேர் என்ன, சாம்ரன். ஓகேங்களா, அவர் தான் இவர் வந்துட்டு வெல்கம் பண்ணாரு. இனிஷியலா இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ட்ரேடு தான் வந்துட்டு முதன்மையா. என்ன நோக்கத்துக்காக என்ன வராங்க, ட்ரேடுக்காக தான் வராங்க. ஓகேங்களா, இனிஷியலா அவங்க வந்துட்டு ட்ரேடு தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு யார் வந்தா, போக்சி. செகண்ட் வந்துட்டு டச்சு வராங்க. ஓகேங்களா, யூரோப் கான்டினென்ட்லயே செகண்ட் கண்ட்ரியா டச்சு வராங்க. தேர்ட் கண்ட்ரியா பிரிட்டிஷ் வராங்க. பிரிட்டிஷ் தான் யாரு, அதாவது நான் இந்த பாலிட்டியில பிரிட்டிஷ், அப்புறமேட்டு யூகே, லண்டன், எது சொன்னாலுமே இது எல்லாமே சிங்கிள் மீனிங் தான். அவங்க பிரிட்டிஷை தான் மென்ஷன் பண்றன்னு அர்த்தம். ஓகேங்களா, அவங்க வந்துட்டு இப்ப லேண்ட் வழியா, சி வழியா தேர்ட் கண்ட்ரியா வராங்க. ஃபோர்த் கண்ட்ரி வந்துட்டு பாத்தீங்கன்னா டேனிஷ், அதாவது டென்மார்க்ல இருக்க பீப்புள் வந்துட்டு வராங்க. ஃபிஃப்த் கண்ட்ரியா பிரெஞ்சு வராங்க. இவங்க தான். இதுக்கப்புறமேட்டு எந்த கண்ட்ரியும் வரல. லாஸ்டா வந்த கண்ட்ரி வந்துட்டு பிரெஞ்சு. ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின். இந்தியாவுக்கு விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரி வந்துட்டு லாஸ்டா வந்தாங்க யூரோப்ல இருந்து, அப்படி யூரோப் கான்டினென்ட்ல இருந்து எந்த கண்ட்ரி லாஸ்டா வந்தாங்க அப்படின்னா பிரெஞ்சு. இதுதான் கொஸ்டினா இருக்கும். ஓகேங்களா, இப்படி வந்தவங்க வந்துட்டு இங்க நிறைய பீப்புள், அதாவது பிரெஞ்சு. இப்ப இந்தியாவோட சினாரியோ எப்படி இருக்குன்னா, பிரெஞ்சு இருக்காங்க, பிரிட்டிஷ் இருக்காங்க, போக்சி இருக்காங்க, டேனிஷ் இருக்காங்க, டச்சு இருக்காங்க. இதுலயே இவங்க எல்லாத்தையுமே டாமினன்ட் பண்ணி இந்தியாவை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா பிரிட்டிஷ். ஓகேங்களா, அதுக்கு மேஜரா 2 வார் சொல்லுவோம். ஒன்னு பிளாசி வார், இன்னொன்னு பக்சார் வார். இந்த 2 வாருக்கான டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இப்ப அதாவது இந்தியாவுல வந்துட்டு அப்ப ரொம்ப 3 பிளேஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பிரிட்டிஷ் எப்ப வராங்க அப்படின்னா 1600. ஓகேங்களா, இந்த இந்த டைம்ல தான் அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வராங்க. இவங்க வந்துட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி. ஓகேங்களா, அந்த கம்பெனி எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா சூரத். ஓகேங்களா, பிரிட்டிஷே டைரக்டா வந்தாங்களா நம்மள ரூல் பண்ண அப்படின்னா இல்ல. ஓகேங்களா, அதாவது இங்கிலாந்துல இருக்க ஒரு கம்பெனி, அங்க வந்துட்டு நிறைய கம்பெனி இருக்கும். ஒரு 15 கம்பெனி இருக்கும். அந்த 15 கம்பெனில ஒரு கம்பெனி தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்றதுக்கு அவங்க அமுச்சு விட்டாங்க. அந்த கம்பெனி பேர் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. என்ன சொல்லணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனி தான் இந்தியாவுக்கு வராங்க. ஓகேங்களா, இவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனி எங்க ஸ்டார்ட் பண்றாங்க, சூரத்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க, ஜஹாங்கீர்கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. ஜஹாங்கீர் அப்படிங்கிறவங்க முகலாயர்ஸ். ஓகேவா, முகல்ஸ் கிங். ஓகேங்களா, இவங்க அப்போ வந்துட்டு நம்மள 1600 முகல்ஸ் தான் நம்மள வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஓவரால் இந்தியாவை. ஓகேங்களா, அப்ப அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல வந்துட்டு ரொம்ப அப்ப 1600 3 பிளேசஸ் வந்துட்டு இந்தியாவுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு பாம்பே, மும்பை பாம்பே அப்படிம்போம். செகண்ட் ஒன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு சென்னை, இப்ப இருக்க சென்னையை மெட்ராஸ் அப்படிம்போம். ஓகேங்களா, இந்த மெட்ராஸ் அப்படிங்கிறது மூணு ஸ்டேட்டை வந்துட்டு, அதாவது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. ஓகேங்களா, இந்த அப்புறமேட்டு ஒடிசாவில் கொஞ்சம் பிளேசஸ். இந்த 4 ஸ்டேட்டை சேர்ந்தது தான் மெட்ராஸ் அப்படிங்கிற சிங்கிள் ஸ்டேட். ஓகேங்களா, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரீடம் கிடைக்கிற வரைக்குமே, கிடைச்ச பிறகும் இந்த ஃபார்மேட்ல தான் இருந்தது. ஓகேங்களா, மெட்ராஸ் அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் ஞாபகம் வந்துடணும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசாவில் கொஞ்சம் பிளேசஸ், இதெல்லாம் சேர்ந்து மெட்ராஸா இருந்தது. அப்போ பிரிட்டிஷோட முக்கியமான நோக்கங்கள் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த 3 ஸ்டேட்டு, இந்த 3 பிளேசஸ கேப்சர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணது இங்க வந்துட்டு நம்ம மெட்ராஸை தான் கேப்சர் பண்ணாங்க. ஓகேங்களா, எது மூலியமா கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு விட்டாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷோட கம்பெனி வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. செகண்ட் வந்துட்டு அவங்க
என்னவா இருந்ததுன்னா பாம்பே, ஓகேங்களா, இப்ப இருக்க மும்பை, ஓகேங்களா. அத வந்துட்டு டௌரி, அதாவது ஒரு போக்சி மன்னரோ போக்சி கிங்கோட பிளேசஸ் தான் அந்த பாம்பேவா இருந்தது. அந்த போக்சி கிங்கோட பொண்ணை வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. யார் அப்படின்னா கிங் சார்லஸ் டூ அப்படிம்போம். இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. இவருக்கு வந்துட்டு வரதட்சணையா அந்த பாம்பேவை கொடுக்குறாங்க, டௌரியா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அது மூலியமா என்ன ஆயிடுச்சு, அந்த பாம்பேவை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்தது அவங்க டார்கெட் என்னவா இருந்தது அப்படின்னா, இங்க வந்துட்டு பெங்கால், ஓகேவா, இப்ப வெஸ்ட் பெங்கால் இருக்குங்களே, அந்த பெங்கால் கொல்கத்தா இந்த ஏரியாவை சொல்லுவோம். அங்கதான் இவங்க டார்கெட் இருந்தது. அங்கதான் வந்துட்டு சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காரு, ஓகேங்களா. அதாவது அவர் வந்துட்டு நவாப். நவாப் அப்படின்னா ஒரு ஒரு ஏரியாவை ரூல் பண்றவங்க பேர் வந்துட்டு நவாப், ஓகேங்களா. எங்க 1600 வந்துட்டு நம்மளுடைய பெங்கால ரூல் பண்ணது வந்துட்டு சுராஜ் உத் தௌலா, ஓகேங்களா. இவர்கிட்ட வந்துட்டு போயிட்டு இந்த ட்ரேடு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பர்மிஷன் கேக்குது. பட் அவர் வந்துட்டு தர மறுத்துடுறாரு. அப்ப இவரை கேட்காமலே அவங்க சின்ன சின்ன ட்ரேட்ல பெங்கால்ல வந்துட்டு சின்ன சின்ன ட்ரேட் ஆக்டிவிட்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப சிராஜ் உத் தௌலாவுக்கும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஒரு மோதலை உருவாக்குனுச்சு, ஓகேங்களா. என்ன நம்மள கேட்காதே இவங்க வந்துட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த சிராஜ் உத் தௌலா என்ன பண்ணிடுறாரு, இருட்டறை துயர சம்பவம் அப்படின்ட்டு ஒரு இன்சிடென்ட்டை வந்துட்டு நடத்துறாரு. பிளாக் ரூம், ஓகேங்களா. அது ஒரு வில்லியம் கோர்ட் அப்படின்னு வில்லியம் கோட்டை இருக்கும். அந்த வில்லியம் கோட்டையில என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரூம் வந்துட்டு 20% தான் அந்த ரூம்ல இருக்க முடியும். ஆனா இந்த சிராஜ் உத் தௌலா நிறைய பிரிட்டிஷ் பீப்புளை, அதாவது இந்த கம்பெனி பீப்புளை வந்துட்டு புடிச்சிட்டு வந்து, குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்து ஒரு 143 பீப்புளை வந்துட்டு அந்த ரூம்ல வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லா அடைச்சு போட்டாரு. ஆனா அந்த ரூமோட ஆக்குபைடு கெப்பாசிட்டி எவ்வளோ, 20 பீப்புள் தான் இருக்க முடியும். காலையில திறந்து பார்த்தா 122 பீப்புள் வந்துட்டு அதுல இறந்துட்டாங்க. இதை வந்துட்டு அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரொம்ப கோபத்தை ஏற்பட்டுச்சு. அப்ப உடனே இதனுடைய விளைவாதான், இதோடைய இம்பாக்டா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாசி வார் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது 1857, ஓகேங்களா. 1857 தான் இந்த பிளாசி வார் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்களா, சாரி, 1757, ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க, 1757, ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ரிலேட்டடாவே போகும், ஓகேங்களா. இவ்வளவு டெப்தா நமக்கு தேவையில்ல. இந்த ஸ்டோரி வந்துட்டு ஃபர்தர் அப்கமிங் கிளாஸஸ் வந்துட்டு டேரக்டா ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. அதனால இந்த ஸ்டோரி சொல்றேன், ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவை கேப்சர் பண்றதுக்கு அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருந்த ரெண்டாவது ரீசன் வந்துட்டு பக்சார் வார் அப்படிம்போம், ஓகேங்களா. அது வந்துட்டு 1764 நடந்திருக்கும், ஓகேங்களா. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்சார் வார் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கமும் இந்த ரெண்டு வாரோட இம்பாக்ட்னால இந்தியாவை அவங்க ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு இந்த கம்பெனி ரூல் பண்ண ஆரம்பிச்சது. இந்த கம்பெனியோட வேலை எப்படின்னா, இந்தியாவில் இருக்க எல்லா இன்கமையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் பிரிட்டிஷ்ட வந்துட்டு கொடுக்கணும், அதாவது இங்கிலாந்துல வந்துட்டு கொடுக்கணும், ஓகேங்களா. இங்கிலாந்துல யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா, அங்க சிஓடி கோட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இப்ப எப்படி இந்தியாவுல பார்லிமெண்ட் இருக்கு, அதே மாதிரி இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா. அப்ப வந்துட்டு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபுல்லாமே கரப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை. இவங்க மட்டும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களை இந்தியா அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த கம்பெனி அவங்களுடைய விருப்ப முடிவுக்கு மேப்ப அவங்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இவங்க இந்த கம்பெனிக்கு ஒரு அவங்க ரைட்ஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரைட்ஸ் கொடுத்தனால அவங்க ஃபுல்
பீப்புளுமே கரப்ஷன்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அதுலயும் முக்கியமான ஒரு ராபர்ட் கிளைவ் அப்படின்ட்டு ஒருத்தவர் நம்ம படிப்போம். ஓகேங்களா. ஹிஸ்டரியில நீங்க படிப்பீங்க. ராபர்ட் கிளைவ் வந்துட்டு கம்பெனியை ரொம்ப அதிகமான ஊழல் பண்ணவர். ஓகேங்களா. அப்ப வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி திவால் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதுல இருக்க பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்ப வந்துட்டு உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இன்கம் ஃபுல்லாமே, இந்தியாவோட இன்கம் ஃபுல்லாமே யார்கிட்ட இருக்கு, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படிங்கறத, அதாவது எம்டி ஆயிடுச்சு அப்படிங்கறத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே இந்த கம்பெனிக்கு வந்துட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும். இந்த கம்பெனி வந்துட்டு இந்தியாவில் அவங்க என்ன வேணாலும் பண்றதுனாலதான் அவங்க வந்துட்டு கரப்ஷன்ல இன்வால்வ் ஆனாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த கரப்ஷனை தடுக்கணும்னு இந்த கம்பெனிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா கொண்டு வராங்க. ஓகேங்களா. அது ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஓகேங்களா. எங்க இருந்து, இங்கிலாந்துல இருந்து கொண்டு வராங்க. 1773 ரெகுலேஷன் ஆக்ட்னு படிப்பீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு அவங்க 1853 வரைக்குமே ஆக்ட்ஸ் வந்திருக்கும். சாக்டர் ஆக்ட்ஸ்னு வந்திருக்கும். அதெல்லாம் நீங்க அந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்து வந்தா போதும். இந்த ஏரியாவுல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நமக்கு 1857ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிவோல்ட் நடக்கும், சிப்பாய் முட்னி அப்படிம்போம். ஓகேங்களா. அப்படின்னா இங்க இந்தியர்கள்ல வந்துட்டு நிறைய அந்த கம்பெனி வந்துட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுது. அப்ப மிலிட்ரியில இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு வார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் நம்ம வந்து சிப்பாய் முட்னி அப்படிம்போம். 1857. ஓகேங்களா. பெருங்கிளர்ச்சி. இது வந்துட்டு எங்க நடந்தது அப்படின்னா நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்ப இதோட விளைவு இம்பாக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்ப டைரக்டாவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய டைரக்ட் அட்டென்ஷன்ல இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. அதாவது 1857க்கு முன்ன வரைக்கும் என்ன இருந்தது, ஒரு இந்தியா ஒரு கம்பெனி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அனுப்பிச்சு விட்டது பிரிட்டிஷ். ஓகேங்களா. இப்ப என்ன ஆயிடுச்சு சினாரியோ, இந்தியா டைரக்டாவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ரீசன் வந்துட்டு இந்த 1857 சிப்பாய் முட்னி. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு இந்த 1858ல இருந்து 1947 வரைக்குமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரவுன் ரூல்ஸ் அப்படிம்போம். ஓகேங்களா. மகாராணி ஆட்சி அப்படிம்போம். ஏன் அப்படின்னா குயின் விக்டோரியா வந்துட்டு டைரக்டாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மள வந்துட்டு ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த குயின் வந்துட்டு டைரக்டாவே வந்துட்டு நம்மள வந்துட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம அதை வந்துட்டு மகாராணி சாசனம் இல்லைன்னா மகாராணி ஆட்சி அப்படின்னு இந்த டைம் டியூரேஷனை நம்ம சொல்வோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சில ஆக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க. அதுல முக்கியமா நீங்க படிக்க வேண்டிய ஆக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நான் சொல்ற இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கும். ஓகேங்களா. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1858 அதை படிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா 1909 ரிஃபார்ம் ஆக்ட் அதை படிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1919 மாண்ட்கோ செமஸ்போர்டு ரிஃபார்ம் ஆக்ட் இதை நீங்க படிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதை நீங்க படிக்கணும். அடுத்தது இதுல இருக்காது, இதையும் சேர்த்து படிக்கணும். இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947. ஓகேங்களா. இந்த ஆக்ட் எல்லாமே கொஸ்டின்ஸ் எந்த அளவு வரும் அப்படின்னா ரேர் தான். ஓகேங்களா. இது எல்லாமே டிஎன்பிசி குரூப் 1க்கு இல்ல குரூப் 2 குரூப் 4க்கு தான் வரும். நமக்கு வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம மேக்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்ப இப்படிதான் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் எப்ப தந்தாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு 1947 ஆகஸ்ட் 15 அனௌன்ஸ் பண்ணாங்களா. அதை தான் நம்ம வந்துட்டு என்னவா செலிப்ரேட் பண்றோம், இண்டிபெண்டன்ட் டேவா செலிப்ரேட் பண்றோமா. இந்த இண்டிபெண்டன்ட் டே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்
வந்துட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பிரிட்டிஷ் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்தது யாரு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1947க்கு முன்னாடி. இப்போ 1947 அவங்க ஃப்ரீடம் கொடுத்துட்டா இந்தியா அப்படிங்கிறது பிறந்த குழந்தை மாரி. அப்ப இதுக்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் தருவா அப்படின்ட்டு முன்னாடியே வந்துட்டு இந்திய நீங்க எப்படி இருந்தாலும் பிரிட்டிஷ் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும், அப்ப இந்தியாவுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மேக் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இல்லைன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்க எல்லாமே யோசிச்சாங்க. அப்ப அதோடைய விளைவா அதோட தாக்கத்தினால வந்துட்டு என்ன கிடைச்சது அப்படின்னா நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கிடைச்சது. அது என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன்? டெமோக்ரஸி ஃபாலோ பண்ற எல்லா கண்ட்ரிலையுமே இல்ல எல்லா கண்ட்ரிலையுமே கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கும், இல்லைன்னா அன்ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ஓரலா இருக்கும், இல்லைன்னா ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க உருவாச்சு அப்படின்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. அது என்ன கான்ஸ்டியூஷன் அப்படி அப்படின்னா இந்த இந்தியா வந்துட்டு எதன்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்டுமே அந்த கான்ஸ்டியூஷன்ங்கிற புக்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரசிடென்ட் நம்மளுடைய யாரு ஜனாதிபதி இருக்காங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர். அவருக்கான ரோல் என்ன, அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவர் எப்படி பதவி நீக்கம் பண்ணலாம், ஓகேங்களா? அவருக்கான எலெக்ஷன் அவர் எப்படி சூஸ் பண்ணலாம். இப்ப ரீசெண்டா சிஎம் ஆனார்ல விஜய், அவருக்கான பவர் என்ன, இப்படி ஸ்டேட்கான பவர் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான பவர் என்ன, யூனியன் டெரிட்டரிக்கான பவர் என்ன, இப்படி எல்லாத்த பத்தியுமே அவங்கவுங்க பவர்ஸை பத்தியும் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை பத்தியும் அவங்களோட லிமிட்டேஷன்ஸை பத்தியும் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்தியா வந்துட்டு ஸ்டில் 1950ல இருந்து இப்ப 2026 வரைக்குமே இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? இதுல சின்ன சின்ன இடத்த கரெக்ஷன் பண்ணாங்க. இல்ல சில இதை வந்துட்டு டோட்டலாவே மாத்திருக்காங்க, சில இதை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த புக்ல. அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா 106 அமெண்ட்மெண்ட்ஸ் போயிருக்கு. 1950ல இருந்து 2026 வரைக்கும் 106 அமெண்ட்மெண்ட்ஸ் போயிருக்கு. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் டன் in 2026 still up to 2026 அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 106 அப்படிம்பாங்க. இப்போ 106 அமெண்ட்மெண்ட்ஸ் எப்ப பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம டிஎன்பிசில வந்துட்டு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ஒன்லி ஃபார் கவர்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னா இல்ல. இந்த கான்ஸ்டியூஷன் புக்ல நமக்கு இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் அதுல பார்ட் ஆஃப் ரோல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிம்போம், அடிப்படை உரிமைகள். நான் வந்துட்டு ஒரு இந்தியாவில் சிட்டிசனா இருக்கேன், இந்தியன் சிட்டிசனா, அப்ப எனக்கான ஒரு பேசிக் ரைட்ஸ் இருக்கும்ல, அந்த ரைட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கான்ஸ்டியூஷன் புக்ல. அடுத்தது சில டியூட்டிஸ். அப்ப எனக்கு ரைட்ஸ்ன்னு இருந்தா சில கடமைகள் இருக்கும்ல, டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதையும் அந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் பீப்புள்கிட்ட, அதையும் இந்த கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்காக, அந்த கவர்மெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அரசியலமைப்பு அப்படிம்போம். சரி, இததான் வந்துட்டு நம்ம எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் எப்படியா இருந்தாலும் கிடைச்சிடும் அப்படின்ட்டு அப்ப வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே நினைச்சாங்க. அப்ப அவங்க நினைச்சதை தாண்டி என்ன நடந்தது அப்படின்னா அங்க வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்ட்டி சேஞ்ச் ஆனது. அதாவது அங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல லண்டன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதன் விளைவா வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. இது கூட ஒரு நம்ம காசஸா சொல்லுவோம், நம்ம ஃப்ரீடம்கான ஒரு காசஸ் கூட சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீடம் எப்படியா இருந்தாலும் கிடைச்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியோ நமக்கான கான்ஸ்டியூஷனை எழுதணும் அப்படின்ட்டு
எம்என் ராய் அப்படிங்கிறவர் யார்? இந்த எம்என் ராய் அப்படின்னா இப்ப இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணவர், ஓகேவா, எம்என் ராய், ஓகேங்களா. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1934 வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு குழு வேணும், ஒரு புக் எழுதணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் எழுதிட முடியாது, அப்ப நிறைய பீப்புள் வந்துட்டு ஒரு கமிட்டியில ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்துட்டு புக்கா அந்த எழுதும், ஓகேங்களா. இந்தியாவுக்கான அந்த புக் எழுதணும். அப்ப நீங்க எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஃப்ரீடம் கிடைச்சிரும், தந்துருவீங்க. அப்ப ஃப்ரீடம் கிடைச்ச பிறகு நாங்க எப்படி எங்க பீப்புள் வந்துட்டு இந்த கண்ட்ரியை நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு போனோம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு அசம்பிளி கிரியேட் பண்ணி தரதுக்கு நீங்க பர்மிஷன் தாங்க, இல்ல அசம்பிளி கிரியேட் பண்ணி தாங்க அப்படின்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சது யார் அப்படின்னா எம்என் ராய். எப்ப அப்படின்னா 1934. இந்த கொஷின் அடிக்கடி டிஎன்பிசில கேட்டது. நீங்க எழுதுறதா இருந்தா நோட்ஸா இந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ஓகேங்களா. 1934 எம்என் ராய் டிமாண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் பர்சன் இன், நீங்க அதை சென்டென்ஸா மேக் பண்ணிக்கோங்க. எம்என் ராய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் டிமாண்ட் பண்ணாரு எதுக்கு அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்ட்டு, ஓகேங்களா. இதை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சென்டென்ஸா ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. நான் நோட்ஸா கொடுக்க ஆரம்பிச்சேன்னா அது உங்களுக்கு டக்குன்னு நம்ம போர்ஷன்ஸை முடிக்க முடியாது. அதனால நான் எனக்கான ஃபார்மெட்ல சொல்லுறேன், அதை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் ஸ்டில் ஹைலைட் என்ன அப்படின்னா நீங்க நோட்ஸா மேக் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. இல்லைன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா மக்கப் பண்ண முடியாது, புரிஞ்சுதான் படிக்கணும், ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்துட்டு யாரு டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1935 வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் 1 இயர்லயே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து டிமாண்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இப்ப இருக்கிற காங்கிரஸ், ராகுல் காந்தி பார்ட்டி, அந்த பார்ட்டி எப்ப ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1885லயே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா இது அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இப்ப இருக்க காங்கிரஸ் பார்ட்டி தான், ஓகேங்களா. அப்ப இந்த காங்கிரஸ் பார்ட்டியும் செகண்டா வந்துட்டு டிமாண்ட் வச்சாங்க, என்னது, எங்களுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்துட்டு மேக் பண்றதுக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் தான் டிமாண்ட் வைக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த ரெண்டு டிமாண்டுமே பிரிட்டிஷ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல, ஓகேவா, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு 1939 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட பர்மிஷன் இல்லாமலே இந்தியா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல. அப்ப இந்தியாவில் இருக்க மேஜரான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, நாங்க அப்படி சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்க எங்களை கேட்காமலே என்ன பண்ணிட்டீங்க, நீங்க நாங்க இன்வால்வ் ஆவோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நாங்க அப்பையில இருந்தே என்ன டிமாண்ட் பண்ணிட்டு வரோம், எங்களுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்றதுக்கு பர்மிஷன் தாங்கன்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், பட் அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னு இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணாது அப்படின்னு இவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. பிரிட்டிஷ் அதுக்கு முன்னாடியே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியாவை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஓகேங்களா. அப்ப அதுக்காக லின்லித்கோ அப்படிங்கிற ஒருத்தவர் வைஸ்ராய், இந்தியாவோட வைஸ்ராய், வைஸ்ராய் அப்படின்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காருல அதே பொசிஷன் மாரி வைஸ்ராய் அப்படின்னு பிரிட்டிஷ் சார்பா இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. லின்லித்கோ அவர் நேம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1940 ஆகஸ்ட் 8ல, ஓகேங்களா, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்றேன், ஆகஸ்ட் அறிக்கை, ஓகேவா, தமிழ்ல ஆகஸ்ட் அறிக்கை. யாரு அப்படின்னா லின்லித்கோ. எப்ப அப்படின்னா 1940 ஆகஸ்ட் 8. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அதை ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுக்காக நீங்க பண்றதுக்காக நாங்க என்ன தரோம் அப்படின்னா உங்களுக்கான அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு பர்மிஷன் தரோம். பட் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ் சார்பா பிரிட்டிஷோட இம்பார்ட்டன்ட் அபிஷியல்ஸும் பிளஸ் நீங்களும் இந்தியன்ஸும் இருக்கலாம், அதாவது பிரிட்டிஷ் பிளஸ் இந்தியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படிங்கிறாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ் கீழே ஒரு சுதந்திரமான அரசு. ஓகேங்களா? அதாவது ஓவராலா பிரிட்டிஷ் வந்துட்டு நம்மள மானிட்டர் பண்ணோம். நாம இங்க நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டோம். இதை வந்துட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். முன்ன பாருங்க, அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணாங்க, இப்ப நாம அவங்க டிமாண்ட்ஸை வந்துட்டு ரிஜெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இதை ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, நாம கேட்கறது ஃபுல் ஃப்ரீடம். ஓகேங்களா? அவங்க தரது டொமினியன் ஸ்டேட்டஸ். அதனால இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இன்னொன்னு, நமக்கான கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நமக்கான கான்ஸ்டியூஷன் வரக்குள்ள இன்னொரு கண்ட்ரி அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி ஆயிருந்தா அதோட தன்மை அப்படிங்கிறது, ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது மேபி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால இதை நம்ம வந்துட்டு அப்செட் பண்ணிக்கல. ரெண்டாவதா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு ரிப்ஸ் கமிட்டி அப்படின்ட்டு, ஓகேங்களா, ரிப்ஸ் கமிட்டி அப்படின்ட்டு, ரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்ட்டு 1942 அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த கமிட்டி வந்துட்டு என்ன பண்ண, ஆக்சுவலா இந்த ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு நேருவோட ஃப்ரெண்டு. நேரு வந்துட்டு லண்டன்ல போய் அட்வொகேட் படிப்பாரு. அப்ப இவர் கூட அவர் படிச்சாரு அப்படின்னு கூட ஹிஸ்டரி இருக்கு. அப்ப இவரு வந்துட்டு வரக்குள்ள ரிப்ஸ் வந்துட்டு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பர்மிஷன் தரோம், அதுல இந்தியன்ஸ் மட்டுமே இருங்க. முன்ன ஆகஸ்ட் ஆஃபர்ல என்ன சொன்னாங்க, பிரிட்டிஷ் பர்சன்ஸ் பிளஸ் இந்தியன் பர்சன்ஸ். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இந்தியன் பர்சன்ஸ் மட்டுமே இருங்க, பட் ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே எப்ப, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முடிஞ்ச பிறகுதான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப 1942 இருக்கும். ஆக்சுவலா செகண்ட் வேர்ல்டு வார் 1945 முடிஞ்சிருக்கும். எப்ப செகண்ட் வேர்ல்டு வார் 1942 இருந்து பாருங்களேன், எப்ப செகண்ட் வேர்ல்டு வார் முடியும்னே தெரியாது. முடிஞ்ச பிறகு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டேட்டே மென்ஷன் பண்ணாத, இவங்க வந்துட்டு ரஃபா சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இதை வந்துட்டு இதனாலேயே இதை அப்செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு டேட் சொல்லி இதுக்குள்ள நாங்க உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னா ஓகே. இவங்க செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறமேட்டு அப்படிங்கிறாங்க, ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் 1942 இருந்து 10 இயர்ஸ்ல முடியலாம், 5 இயர்ஸ்ல முடியலாம், 50 இயர்ஸ் கூட தாண்டி கூட முடியலாம். அப்படி இருக்கவங்களே இவங்க ஒரு டேட்டே சொன்னதுனால இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப மிகுந்த மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னாங்க. ஓகேவா? காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்டி பிளாங்க் சலான், ஓகேவா, வித்தவுட் டேட். ஓகேங்களா? ஒரு பிளாங்க் சலான், பேங்கோட பிளாங்க் சலான், ஒரு எம்டியான ஒரு பிளாங்க் சலான டேட்டே மென்ஷன் பண்ணாத கொடுத்தா பேங்க்ல வாங்கிக்குவாங்களா? இல்ல, அது வந்துட்டு அது எக்ஸ்பிரி ஆனதுக்கு ஈக்குவல் தான். ஓகேங்களா? அப்ப காந்தி வந்துட்டு பின் தேதியிடப்பட்ட கார்ச்சோலை வங்கி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்ப 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த செகண்ட் வேர்ல்டு வாரோட தாக்கம், இம்பாக்ட் என்ன அப்படின்னா, லண்டன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்ப வந்துட்டு அட்லி அப்படின்ட்டு ஒருத்தவங்க அங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க, பிரதமர் ஆகுறாங்க. அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கான அந்த விடுதலை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. உடனே அட்லி அவரு சொன்ன பிறகு இங்க அவங்க அந்த அட்லியோட பார்லிமெண்ட்ல இருந்து வராங்க 3 பேரு. ஓகேங்களா? இவங்க கேபினெட்ல இருந்து வராங்க. இதனால இவங்கள கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா தமிழ்ல அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லலாம். எப்ப வராங்கன்னா 1946. இவங்க வந்த பிறகு இந்தியா வராங்க. 3 பேர் வராங்க, லாரன்ஸ், அலெக்சாண்டர், ரிப்ஸ். அந்த முன்னாடி வந்தார்ல அந்த ரிப்ஸ் தான் ரிட்டர்ன் வராரு. இதுல லாரன்ஸ் தான் ஹெட். ஓகேங்களா? இந்த 3 பேத்துல யார் ஹெட்? லாரன்ஸ் தான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை மேக் பண்ணுங்க, ஆனா நாங்க சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தான் மேக் பண்ணணும். ஒண்ணு, 10 lakh பீப்புளுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்கணும். அதாவது இந்தியாவில் வந்துட்டு நிறைய அப்ப வந்து ஷார்ப்பா சொல்லணும்னா 38,90,00,000 மக்கள் இருந்தாங்க. அப்படி 38 கோடி மக்கள் இருந்தாங்க நியர்பை சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு 10 லட்சம் பீப்புளுக்கு ஒருத்தவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும். ஓகேங்களா?
இப்ப இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இன்னும் அதுல நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும். இதுதான் மேஜர். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அந்த அசம்பிளியை கிரியேட் பண்றாங்க. எப்ப அப்படின்னா 1946 ஜூன்ல கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா. அதுக்கான எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆகஸ்ட்ல முடிஞ்சிருக்கும். ஆகஸ்ட்ல 1946 அந்த இயரை மட்டும் படிச்சா ஓகே, மந்த்தை கூட ஞாபகம் வச்சுக்கலாம்னு பரவாயில்ல. ஓகேங்களா. இதுல எப்படி இந்த அசம்பிளி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இப்ப ஸ்டேட் அப்படிங்கிறோம்ல, தமிழ்நாடு ஸ்டேட், கேரளா ஸ்டேட், ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்னு. அப்ப ப்ராவின்ஸ் அப்படிம்போம், மாகாணம் அப்படிம்போம். மொத்தமா எத்தனை ப்ராவின்ஸ் இருந்தது அப்படின்னா 11 ப்ராவின்ஸ் இருந்தது. ஓகேங்களா. இந்த 11 ப்ராவின்ஸ்ல இருந்து 1 நிமிட் இருங்க. இந்த 11 ப்ராவின்ஸ்ல இருந்து 292 மெம்பர்ஸ் வந்துட்டு எலெக்ட் ஆனாங்க. அதாவது அந்த தேர்தலில் வந்துட்டு எலெக்ட் ஆனாங்க. 93 மெம்பர்ஸ் வந்துட்டு சுதேசி அரசர்கள் அப்படிம்போம். ஓகேங்களா. அது என்ன சுதேசி அரசர்கள் அப்படின்னா, அதாவது பூர்வீகமாகவே அவங்க இந்த குறுநில மன்னர்கள் அப்படிம்போம், ஸ்மால் கிங் அப்படிம்போம். ஓகேங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரெஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப பாண்டிச்சேரி நம்ம என்ன சொல்லுவோம், பிரெஞ்சு காலனி அப்படிம்போம். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு தான் இருந்தாங்க. ஓகேங்களா. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைதராபாத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ணல. இந்த ஏரியா எல்லாமே சின்ன சின்ன கிங்ஸ் வந்துட்டு ரூல் பண்ணாங்க. ஓகேங்களா. அப்ப இந்த கிங்ஸும் வந்துட்டு இந்த அசம்பிளில இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 93 கிங்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா. சுதேசி அரசர்கள். அதே மாதிரி முதன்மை ஆணையர்கள் அப்படிம்போம். ஓகேங்களா. சீஃப் கவர்னர்ஸ் அப்படிம்போம். இந்த சீஃப் கவர்னர்ஸ் வந்துட்டு 4 பிளேஸான சீஃப் கவர்னர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா. அந்த 4 பிளேஸ் என்ன அப்படின்னா பலுக்கிஸ்தான், டெல்லி, அஜ்மித், கூர்க். இந்த 4 பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தமா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா. 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா. இந்த இந்த கவுன்ஸ் வந்துட்டு முக்கியம். ப்ராவின்ஸ்ல இருந்து 292 இருந்தாங்க. சுதேசி அரசர்கள்ல இருந்து 93 இருந்தாங்க. சீஃப் கவர்னர்ஸ்ல இருந்து எவ்வளவு இருந்தாங்க, 4 இருந்தாங்க. டோட்டலா எவ்வளோ, 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 389 மெம்பர்ஸையும் பொலிட்டிக்கல் பார்ட்டி வைஸா டிவைட் பண்றோம். ஓகேங்களா. இதுல முஸ்லிம் லீகல், இப்ப இருக்கிற முஸ்லிம் லீகல் பார்ட்டி, இந்த பார்ட்டி வந்துட்டு 1906லயே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த முஸ்லிம் லீகல் பார்ட்டில இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 73 பீப்புள் இருக்காங்க. காங்கிரஸ், அதான் சொன்னல 1885ல ஸ்டார்ட் பண்ண காங்கிரஸ்ல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 208 இருக்காங்க. அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஓகேங்களா, அதுல இருந்து 15 இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிசம், இது கம்யூனிஸ்ட், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. இந்த கவுண்ட் எல்லாம் பிளஸ் இது கூட 93 இந்த சுதேசி அரசர்கள் சேர்த்தீங்கன்னா இந்த கவுண்ட்டை சேர்த்தாலும் 389 தான் வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அதை ஸ்டேட் வைஸ் பார்த்தோம். அடுத்தது அதே கவுண்ட்டை பொலிட்டிக்கல் வைஸ்ல பார்த்தோம், பொலிட்டிக்கல் பார்ட்டி வைஸ் பார்த்தோம். இதுல வந்துட்டு முகமது ஜின்னா மற்றும் அண்டு காந்தி ஜி இருக்க மாட்டாங்க இந்த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. ஏன் இந்த 2 பேரும் முக்கியமானவங்க அப்படின்னா, பாகிஸ்தானை இந்தியாவில இருந்து பிரிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சது யாருன்னா இந்த முகமது ஜின்னா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சாரு. அதனால அவரையும் நம்ம படிக்கணும். ஃபாதர் ஆஃப் தி நேஷன் காந்தி, ஆப்வியஸ்லி அவரும் இந்த இதுல இல்ல. இந்த 389ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 15 கேர்ள்ஸ் இருந்தாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா. அங்க அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்துட்டு எத்தனை உமன்ஸ் இருந்தாங்க அப்படிம்பாங்க. அப்ப இந்த 15 நம்பர் சாய்ஸ்ல வந்துட்டு 15, 20, 19 கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க சூஸ் பண்றது 15ஆ இருக்கணும். இதெல்லாம் இப்ப நான் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்க ரிட்டன்ல ரைட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. அடுத்தது இப்ப வந்துட்டு இப்ப கான்ஸ்டியூஷன் பாடியை மேக் பண்ணியாச்சு. மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்,
389 இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 38 மெம்பர்ஸ்க்கும் அவங்க வந்துட்டு அப்படியே இருந்த இவங்க சில மீட்டிங் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 நடக்குது. ஓகேவா? இந்த மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலா இந்த மீட்டிங்ல வந்து முஸ்லீம் லீக்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு டிமாண்ட் வச்சதே பாகிஸ்தான தனி கண்ட்ரியா அனௌன்ஸ் பண்ணணும்னு. அதனால இந்த மீட்டிங்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டெம்பரவரி சேர்மனை வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தற்காலிக தலைவரை வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் அவருன்னா டாக்டர் சசிநந்தா சின்கா. யார் இந்த சசிநந்தா சின்கா அப்படின்னா, அந்த 389 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அதுலயே மூத்த ஒரு ஓல்டர் பீப்புள் தான் இந்த சசிநந்தா சின்கா. இந்த ஐடியாவில் வந்துட்டு இவரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முன்மொழிஞ்சது யாரு அப்படின்னா ஜேபி கிருபாலனி. இந்த கிருபாலனி அப்படிங்கிறது ஒரு மேல். ஓகேங்களா? ஃபீமேல் இல்ல. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட்ல நடந்தது. ஓகேங்களா? செகண்ட் மீட் வந்துட்டு ஒன் டே விட்டு 1946 டிசம்பர் 11 நடக்குது. இந்த மீட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, டெம்பரவரி டெம்பரவரி ஹெட் பார்த்தோமா, இப்ப பர்மனன்ட் ஹெட்டே சூஸ் பண்றாங்க. யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்ட் மீட். இந்த தேர்ட் மீட் வந்துட்டு 1946 டிசம்பர்ல நடக்குது. இந்த தேர்ட் மீட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிகாம்புல வந்துட்டு நம்ம நேரு அவர்கள் வந்துட்டு அதாவது அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படிம்பாங்க, இதை வந்துட்டு அவரு முன்மொழிஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு நமக்கு இந்த 389 அப்படிங்கிறது நமக்கு எப்ப இருந்தது? 1946 இருந்தது. இப்ப 1947 பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14 ஃப்ரீடம் தனியாவே தனி நாடா அனௌன்ஸ் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கவங்க வந்துட்டு அங்க இந்த அசம்பிளில இருந்து அங்க 90 மெம்பர்ஸ் போயிட்டாங்க. அப்ப 229 அதாவது 229 பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு ப்ராவின்ஸ்ல இருந்தும் பிளஸ் அந்த சுதேசி அரசர்கள் 70 பீப்புளும் டோட்டலா வந்துட்டு 389ல 299 299 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இந்த 299 பேர்த்தையும் அப்படியே வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரு மேஜர் கமிட்டி மைனர் கமிட்டி அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. மேஜர் கமிட்டி வந்துட்டு மொத்தம் எத்தனைனா 8 கமிட்டி இருக்கும். மைனர் கமிட்டி அப்படின்னா அதுல ஒரு 13 கமிட்டி இருக்கும். ஓகேங்களா? இந்த கமிட்டிலே நம்ம முக்கியமான மேஜர் கமிட்டி பார்க்கணும்னா டிராஃப்டிங் கமிட்டியை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வரைவு குழு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். 1947 ஆகஸ்ட் 29. இந்த டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். இதுல மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் தி ஹெட். ஓகேங்களா? டாக்டர் அம்பேத்கர், கேசி முன்சி, அல்லடி கிருஷ்ணசாமி, சையது முகமது சதுல்லா, என் கோபாலசுவாமி, என் மாதராவ். இந்த மாதராவ் வந்துட்டு பிஎல் மில்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. இவர் வந்துட்டு அவரோட ஜாபை ரிசைன் பண்ணியிருப்பாரு. அவருக்கு பதிலாக இந்த மாதராவ் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அடுத்தது டி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிபி கைத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இவர் 1948 வந்துட்டு ஆக்சுவலா டெத் ஆயிருப்பாரு. இதனால இந்த டி கிருஷ்ணசாமி வந்துட்டு வந்திருப்பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்த புக்ல இவங்க சொல்றதுதான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இந்த புக்ல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்ட்டு டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? வரைவு பண்ணுவாங்க, ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவோம். இவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சிற்பி அப்படிம்போம், இந்த ஆர்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிம்போம். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து
இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிராஃப்ட் பண்ணி 1949 நவம்பர் 26ல இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முன்னாடி வைக்கிறாங்க. இதை வந்துட்டு 284 மெம்பர்ஸ் வந்துட்டு அப்செட் பண்ணி சைன் பண்றாங்க. எத்தனை பேர்த்துக்கு? 299ல ஓகேங்களா. எத்தனை பேர் சைன் பண்றாங்க? 284 வந்துட்டு சைன் பண்றாங்க. எப்ப? 1949 நவம்பர் 26. இதை தான் நம்ம அரசமைப்பு நாள் அப்படின்னு சொல்றோம், கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிறோம். ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் டே எப்பன்னு கேட்டா, கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 1949 சொல்லணும். இந்த கான்ஸ்டியூஷன் டே வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இத ஹிந்தில சம்வித்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சன்னுவித்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், அதாவது ஏத்துக்கிட்டோம், இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா ஏத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்ட அன்னைக்கே வந்துட்டு இந்த நவம்பர் 26, 1949லயே 15 ஆர்டிகல்ஸ், அதாவது 15 விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னோம்ல, அதை இங்க வந்துட்டு நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். 15 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஹோல் கான்ஸ்டியூஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 1949 இந்த நவம்பர் 26ல என்ன பண்ணிருக்காங்க? ஹோல் கான்ஸ்டியூஷனையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஹோல் கான்ஸ்டியூஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நடைமுறைப்படுத்தல, ஜஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கே 15 ஆர்டிகல்ஸ் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட லாஸ்ட் மீட்டிங் பாத்தீங்கன்னா 1950 Jan 24. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப பார்த்தோம்? 1946 டிசம்பர் 9ல பார்த்தோம். அப்ப ஆரம்பிச்ச மீட்டிங் லாஸ்டா எப்ப முடியுது? நடுவில் செக்ஷனா கொண்டு போயிருப்பாங்க. எப்ப முடியுது அப்படின்னா 1950 Jan 24. இந்த கடைசி மீட்டிங்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவுக்கான பிரசிடென்ட் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணோம். அப்ப அதன்படி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். ஓகேவா. இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் யாரா இருந்தாரு? இவர் தான் ஹெட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகேங்களா. அடுத்தது இந்த அன்னைக்கு லாஸ்ட் மீட்ல என்ன பண்ணோம்? தேசிய கீதம், நேஷனல் சாங்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நேஷனல் கீதம், ஓகேவா, அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. தேசிய பாடலும் தேசிய கீதமும் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அடாப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டோம். ஓகேங்களா. 1950 Jan 26 அன்னைக்கு தான் இங்க 1949 நவம்பர் 26ல அடாப்ட் பண்ணிக்கிட்ட இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகேங்களா. இந்த டேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ரிபப்ளிக் டே அப்படின்ட்டு இந்த 1950 Jan 26 தான் நம்ம சொல்றோம். அன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் புக்ல என்னதான் இருந்தது அப்படின்னா 22 பார்ட்ஸ் இருந்தாரு. ஓகேவா. 22 பார்ட்ஸ். ஓகேவா. அதுல 8 ஷெட்யூல் இருந்தது. ஓகேவா. அதுல 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது. ஓகேவா. 22 பகுதிகளாகவும் 8 அட்டவணைகளுக்கும் 395 விதிகளும் வந்துட்டு அந்த கான்ஸ்டியூஷன் புக்ல இருந்தது. பிளஸ் அது கூட ஒரு பிரிகாம்பிள், முகவுரை அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா. ஆனா இப்ப என்ன இருக்கா ரீசெண்டா அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி திருத்தி இப்ப இந்த 22 பார்ட்ஸ் அப்படிங்கிறது 25 பார்ட்ஸா மாறிடுச்சு. 8 ஷெட்யூல் அப்படிங்கிறது 12 ஷெட்யூலா மாறிடுச்சு. 395 அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இப்ப 464 பிளஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அந்த அத்தனை ஆர்டிகல்ஸ் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 395 இருக்குல்ல, இதுல இருந்து 464 கவுண்ட் தான் இன்க்ரீஸ் ஆனிருந்துச்சு. அந்த லாஸ்ட் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது மாறல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நடுவுலயே வந்துட்டு இப்ப 4ன்னு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா 4A அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 29 அப்படி 51 அப்படின்னு இருக்குன்னா 51A அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிதான் வந்துட்டு அந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களோ ஒழிஞ்சு லாஸ்டா அந்த இப்ப 395 அடுத்தது 396 அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த ஃபைனலா 395 தான் இருக்கு. இதுக்குள்ளேயே
ஏபிசிடின்னு சப் கிளாஸா ஆட் பண்ணி இந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி. ஓகேங்களா? சரி, இந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு நமக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 54 lakhs செலவு பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல இந்த கான்ஸ்டியூஷனை ரைட் பண்ணுறதுக்கு 60+ கண்ட்ரிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு உலகிலே மிக நீண்ட கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மளது தான். ஓகேங்களா? லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் ரிட்டன் பை தி ஹேண்ட். ஓகேவா? யார் இது வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா? யார் அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இட்டாலிக் ஸ்டைல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் இதுதான் இந்த கண்டென்ட் தான் மேக்கிங் கான்ஸ்டியூஷன் ஆஃப் அதாவது மேக்கிங் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது preamble ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அடுத்த டாபிக் போறோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. 1 hour தான் கிளாஸ் சொல்லியிருந்தேன். நடுவில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்ததுனால ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்த்ததுனால நாம் வந்துட்டு டக்குன்னு முடிக்க முடியல. நாளைக்கு வந்துட்டு நம்ம சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், preamble ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. தயவு செஞ்சு லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க, நோட்ஸ் மேக் பண்ணுங்க. நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்றதுனாலும் கண்டிப்பா நீங்க இந்த ரெக்கார்ட் கிளாஸ் பார்க்கக்குள்ள இல்ல குரூப்ல நான் ஆல்ரெடி வீடியோ கிளாஸ் வந்துட்டு சாருங்க டிஎன்பிசியோட ஸ்டாஃப்ஸ் நடத்துனதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று நீங்க ஷார்ட்டா இந்த ரெக்கார்ட் கிளாஸ்ல இருக்க கான்செப்டை நான் சொன்னதை வச்சு நோட்ஸா மேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் கிளாஸ் புரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வச்சு டாபிக்கு நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் நீங்க ஃபைனலா நோட்ஸ் மேக் பண்ணாதான் ஈஸியா ஒரே டைம்ல வந்துட்டு நம்ம ரீகால் பண்றதுக்கு ஹோல் சிலபஸ் ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இந்த செக்ஷன் இதோட முடியுது. யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? Anybody have any doubt? தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செக்ஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. நீங்க வீடியோ கிளாஸா பார்த்தாலும் யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன புரியல, ஸ்பீடா கொண்டு போறேன், இல்ல வேர்ட்ஸ் டெர்மினாலஜி வந்துட்டு ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேறேன், இங்க தமிழ்லயே சொல்றேன் இல்ல இங்கிலீஷ்லயே சொல்றேன், எந்த ஃபீட்பேக்கா இருந்தாலும் நீங்க யூடியூப்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஆர் பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கான நோட்ஸ் நம்ம ஆல்ரெடி குரூப்ல தமிழ் மீடியத்துக்கு சென்ட் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதை இது கூட நோட்ஸா நீங்க மேக் பண்ணிக்கோங்க. பிளஸ் நான் டெய்லி சொல்ற மாதிரி தான் 9 போஸ்டிங் இருக்கு. இந்த 9 போஸ்டிங்ல உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதை மைண்ட்ல வச்சு படிங்க. ஓகேங்களா? நமக்கு அந்த 9 போஸ்டிங் அப்படிங்கறத தாண்டி அந்த 9 போஸ்டிங்ல எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிங்க. கன்சிஸ்டன்சி தான் இங்க கீ மேட்டர் ஆஃப் தி சக்சஸ். ஸோ கன்சிஸ்டன்சியா 3 hours ஃபாலோ பண்ணுங்க. 2 hours வந்துட்டு நீங்க நம்மளுடைய டெக்னிக்கல் பேப்பர், ஃபார்மசி பேப்பர் படிங்க. 1 hour வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஜிஎஸ்க்கு, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.